ஹாய் காய்ஸ். இந்த வீடியோவில் ஹியூமன் லெவல் ஏஐ க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் அந்த ஐடியா, இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷன் வை ஹேபியன் அசோசியேட்டட். அதாச்சும் இதில் என்னென்னா ரெண்டு விஷயந்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற சிஸ்டத்தோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷனாக இருக்கணும். நம்பர் 2, அது என்னென்னா இது வெறுமனே ஒரு சிம்பிளான ஹெபியன் அசோசியேட்டிவ் லேர்னிங்கில் இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இந்த இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷன் எப்படின்ட்டு வெறும் சிம்பிள் ஹெபியன் அசோசியேட்டிவ் லேர்னிங்னா ஹெபியன் நெட்வொர்க், பட் வீல் ஹாவ் டு அலோவ் இட் டு இவால்வ். அதாச்சும் ஒரே நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் இல்லாமல் அது அந்த நியூரான்ஸு, சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி, கனெக்ஷன் வெயிட்ஸு இதெல்லாம் சிம்பிள் ஹெபியன் ரூல் வச்சு அப்டேட் ஆகிட்டு ப்ளஸ் அதர் ரூல்ஸ் ஃப்ரம் நியூரோ சயின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரே இடத்துல நிறைய ஆக்டிவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பிரெயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த இடத்துல நிறைய நியூரான்ஸ் இருக்குது அப்படின்லாம் சில கான்செப்ட்ஸ் இருக்குல்ல நியூரோ சயின்ஸில். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம இந்த சிஸ்டமை சிம்பிளான ஒரு ஹெபியன் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்கை இவால்வ் பண்ண விட்டால் அதுவே சேஞ்ச் ஆகி இவால்வ் ஆகி ஒரு கரெக்டான ஒரு மெக்கானிசம் வழியாக இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை அதுவே அச்சீவ் பண்ணிடும். ஸோ இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷன் அச்சீவ் பண்ணிட்டாலே இட் வில் பிகம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஒரு மனுஷன் மாதிரி, ஒரு அனிமல் மாதிரி இருக்கிற அதுங்களுக்கு மனுஷனுக்கு இருக்கிற எல்லா இன்டெலிஜென்ஸு, எல்லா ட்ரைவ்ஸ், எல்லா மோட்டிவ்ஸும் ஒரு மெஷினுக்கும் வந்துடும், ப்ரொவைடட் அது கரெக்டான இன்புட் அண்ட் அவுட்புட் சென்சஸ்லாம் கொடுக்குறோம். நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா, ஆடியோ, மைக்ரோஃபோன் அண்ட் டச் சென்சேஷன் அண்டு அந்த மாதிரி இன்புட்ஸ்லாம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி அது பேசுகிற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் வாய்ஸ் பாக்ஸ் அண்டு அந்த மாதிரி லிம்ஸு, வீல்ஸு அதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணால் நம்ம ஹியூமன்ஸ் பண்ணுற எவ்ரி சிங்கிள் திங் அதுவே பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஷார்ட். ஓகே, ஸோ இப்போ நான் ஷார்ட்டை சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு 2 ஆஸ்பெக்டையும் கொஞ்சம் டீட்டெயிலில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஹியூமன்ஸு, அனிமல்ஸ்லாம் நிறைய விஷயம் பண்ணுறோம்ல. நம்ம டெய்லி எழுந்துக்கிறோம், நடக்கிறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பார்த்து கரெக்டாக போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம நிறைய விஷயம் பண்ணுறோம். டெய்லி போய் காலேஜ், ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு படிச்சுட்டு பெருசாக என்னோடனே நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ட்டுலாம் பிளான் பண்ணி நிறைய விஷயம் நம்ம செய்கிறோம். அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் பண்ணிட்டு குழந்தைலாம் பெற்றுட்டு நல்லா பண்ணுறோம். நம்மளாம் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? ஸோ எவ்ரி சிங்கிள் திங். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம் ப்ளஸ் அட் த சேம் டைம் சின்ன சின்ன விஷயம். இப்போ நம்ம குழந்தையா இருக்க சொல்லக்கூடாது, நம்ம சும்மா டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுறோம், அதை போட்டு உடைக்கிறோம், இது பண்ணுறோம், சும்மா யாரையாச்சும் அடித்து வம்பி இழுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? ஸோ நம்மளோட ஒவ்வொரு சிங்கிள் ஆக்டிவிட்டிக்கும் அதுக்கு பின்னாடி என்ன ட்ரைவ் இருக்குது, என்ன மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ அப்படின்ட்டு ஒரு கொஸ்டினை கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏன்னா இந்த ட்ரைவ் இப்போ ஹியூமன்ஸுக்கு இருக்கிற ட்ரைவு, அனிமல்ஸ் இருக்கிற ட்ரைவு அதெல்லாம் இருக்கிறதுனால தான் அதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு ஹியூமன்ஸுக்கெல்லாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரைவ் என்ன அப்படின்ட்டு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? இப்போ நிறைய பேருக்கு டார்வின் அதெல்லாம் தெரியும். அவரெலாம் செல்ஃப் ப்ரிசர்வேஷன் அப்படின்ட்டு சொல்லுவார். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், சர்வைவல், செல்ஃப் ப்ரிசர்வேஷன். அதுக்கு தான் ப்ரோக்ரியேஷனும் பண்ணுறோம். நம்ம ஜீன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய இது பண்ணிட்டா, நிறைய காப்பி எடுத்துகிட்டா நம்ம ஜீன்ஸ் நல்லா ப்ரிசர்வ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு மாதிரி ஒரு லாஜிக்லாம் சொல்லுவாங்க. பட் அதுவே அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட், சர்வைவல், செல்ஃப் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற விஷயமே இட் won't எக்ஸ்பிளைன் அ லாட் ஆஃப் அவர் ஆக்ஷன்ஸ். ஏன்னா நம்ம அது ஒன்றும் இல்லை, நம்ம சர்வைவலுக்கு இல்லாமல் கொஞ்சம் மற்ற விஷயமும் நிறைய பண்ணுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறோம், ஆல்ட்ரிசம்லாம் பண்ணுறோம். அப்படிலாம் பண்ணால் நம்மளோட காசு நம்ம போகுது, நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம சேர்த்து வச்சுட்டுருக்க நம்ம கொஞ்சம் ரிசோர்ஸஸ் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் பண்ணுறோம். அதெல்லாம் ஏன் பண்ணுறோம்? அதே மாதிரி வெட்டியாக நம்ம மியூசிக் கேட்குறோம். அதனால் ஒரு எவல்யூஷனரி, ஒரு சர்வைவல் இதுவும் வேல்யூவும் கிடையாது. பட் அதெல்லாம் பண்ணுறோம். ஸோ ஏன் அதெல்லாம் நம்ம பண்ணுறோம்? அண்டு ஸோ இதுக்கு மற்ற ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ஆக்சுவலி இதை பற்றி நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஒரு பாக்டீரியா அமீபா டயக்ராமை வச்சு அமீபா என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி
அங்கே வந்து டீட்டெயில்டாக வந்து அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது வந்து நான் பேசியிருக்கேன். பட் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து இப்போ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் நிறைய யோசிக்கணும். யோசித்தா வந்து யூ வில் மேபி அக்செப்ட் வாட் ஐம் சேயிங். ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இட் இஸ் நாட் ஆக்சுவலி செல்ஃப் ப்ரிசர்வேஷன். அதுக்கும் மேலே சில விஷயம் இருக்குது. இப்போ சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மீம் ப்ராபகேஷன் அப்படின்வாங்க. மீம்னா வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் போடுற ஜோக்ஸ் அது கிடையாது. மீம்ஸ்னால் வந்து உங்களோட ரிலிஜனு, ஐடென்டிட்டி, லாங்குவேஜு, உங்களோட ஐடியாலஜி அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராபகேட் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் உங்களோட உயிர் தியாகம் செஞ்சால் கூட பரவாயில்ல, நாட்டை காப்பாற்றுறேன், உயிர் தியாகம் செஞ்சாலும் பரவாயில்ல, உங்கள் மொழிக்காக சண்டை போடுறேன், உங்கள் மதத்துக்காக சண்டை போடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, அது மாதிரி சொல்கிறாங்க. வி ஆர் ஜஸ்ட் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் மீம்ஸ் அப்படின்ட்டு. அதுவுமே வந்து இட் won't எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் தட் we do. ஏன்னா வந்து we are doing certain things which is not exactly meme propagation. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒருத்தர் வந்து டிஸ்பேஷன் ட்ரிவன் அடாப்டிவ் ஆர்கனைசேஷன், அதாச்சும் நம்மளோட பர்பஸ் எவ்ரி திங் தட் லிவிங் திங்ஸ் டூ இஸ் டு இன்க்ரீஸ் என்ட்ரோபி அப்படின்றாரு. இன்க்ரீஸ் என்ட்ரோப்பின்னா அதாச்சும் ஹீட்டை வந்து கரெக்டாக டிசிபேட் பண்ணிவிட்டு என்ட்ரோப்பியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லிவிங் திங்கில் வந்து செல்லுலாம் டிவைட் ஆகுதுல்ல. ஒரு கருவிலேருந்து வந்து ஒரு ஒரு குழந்தை வளருதில்ல. அது ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் செல்லாக இருக்குது, அதுவே டிவைட் மல்டிப்ளை ஆகி பெருசாகுதில்ல. அதெல்லாம் எப்படி ஆகுது? அதெல்லாம் ஏன் ஆகுது? ஏதாச்சும் கடவுள் வந்து அதெல்லாம் ஆக்க வைக்கிறாரா அப்படின்னா அது கிடையாது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அது வந்து ஒரு நேச்சுரல் லா. என்ட்ரோப்பியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து அது ஹீட்டை வந்து எஃபிஷியண்ட்டாக டிசிபேட் பண்ணுறதுக்காக அது டிவைட் ஆகுது. ஸோ டிவைட் ஆகி பெருசாகி டிவைட் ஆகி அது வந்து ஒரு பெரிய ஆர்கனிசம் ஆகுது. ஸோ அதில் தான் வந்து நமக்கு வந்து அந்த க்ரோத்து, ரீப்ரொடக்ஷனு, ப்ளஸ் நம்ம மற்ற ஆக்டிவிட்டீஸு, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரெயின் நியூரல் ஆக்டிவிட்டீஸ் அது எல்லாமே வந்து இந்த ப்ராசஸ் எஃபிஷியண்ட்டாக ஆக்கிறதுக்கு தான் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதாச்சும் டு இன்க்ரீஸ் என்ட்ரோபி அப்படின்ட்டு என்ன மேலே போட்டிருக்கேன்ல அது. அண்ட் அகெயின் இன்க்ரீஸ் என்ட்ரோபி கூட வந்து அகெயின் இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் தட் வி டூ. இப்போ சும்மா வந்து நம்ம ஒரு கையில் வந்து பெண்ணை வச்சு சும்மா சுற்றிட்டே இருக்கோம்ல, அது என்ன பண்ணுறது? அது சுற்றி ஒரே இடத்துல தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து நமக்கு அந்த சுற்றுறதுல வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து ஸ்விங்கிலலாம் ஆடுது, என்ட்ரோபி இன்க்ரீஸ்லாம் பண்ணல, அதெல்லாம் ஆசிலேட் ஆகி ஒரே இடத்துல தான் இருக்குது கிடச்சில. ஆனாலும் வந்து வி ஆர் கெட்டிங் சம் ப்ளஷர் அவுட் ஆஃப் இட். ஏன் அண்டு அப்படின்னு பார்த்தா சின்ன விஷயம், குழந்தைங்க பண்ணுற விஷயம், நம்ம பண்ணுற விஷயம், சின்ன விஷயத்தில் we are getting pleasure which is not exactly for increasing entropy or self preservation or procreation or anything like that. பட் சும்மானா மற்றவங்கள உசுப்பேற்றி விடுறதில்ல, இது பண்ணுறதில்ல, அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதில்ல. ஸோ இப்போ ஒரு சிங்கிள் வேர்டு இப்போ நம்ம பண்ணுற எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா வந்து அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் தான். சரி, நீங்கள் வந்து இப்போ என்ன வேணால் என்கிட்ட சொல்லுங்களேன், நான் இது பண்ணுறேன்டா, எனக்கு இது பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து இட் வில் பி கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன இம்பேக்ட் தான். நீங்கள் சும்மா அப்படியே உட்காந்துட்டு ஒரு எம்டி ரூமில் அப்படியே உட்காந்துட்டு ஒரே ஒரு வெள்ளை சவத்தையே அப்படியே பார்த்துனே இருக்குதுன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஏதோ ஆனால் சும்மா இங்கே இருக்கிறத அங்கே தூக்கி வைக்கிறீங்க, அங்கே தூக்கி வைக்கிறீங்க, சும்மா இருக்கிறத போய் எங்கேயோ போய் சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறமா போய் எங்கேயோ விளையாடுறீங்க, எதையோ போட்டு உடைக்கிறீங்க, இந்த புது படம் பார்க்குறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, ஏதோ பாட்டு கேட்குறீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வெட்டியாக உட்காந்து கூட வந்து எதையோ ஒன்று நோண்டினே இருக்கீங்கல்ல. அது நோண்டுறதுன்றது என்னது? ஒரு சின்னதாக ஒரு இம்பேக்ட் ஏதோ க்ரியேட் பண்ணுறீங்க. சின்னதாக ஒரு சத்தம், சின்னதாக ஒரு விஷயத்தை இங்கேருந்து அங்கே தள்ளுறது, அங்கேருந்து இங்கே தள்ளுறது, அதுதான். எவ்ரிதிங் தட் வி டூ இஸ் கைண்ட் ஆஃப் வி ஆர் ட்ரைங் டு மேக் அன் இம்பேக்ட் தான். அதுதான் வந்து அல்டிமேட் ட்ரைவ். ஸோ அது மாதிரி தான் வந்து என் பிரெயினும் வந்து ஒயர் ஆகிருக்கு. தட் இஸ் பிரெயின் வந்து இட் வில் கெட் ப்ளஷர் அவுட் ஆஃப் மேக்கிங் சம் இம்பேக்ட். இப்போ நம்ம இம்பேக்டே பண்ணல, ஒரே போர் அடிக்குது, ஒரே கடுப்பாக இருக்குது அப்படின்றீங்கல்ல, அது என்ன மேட்ரு? நீங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னா தான் உங்களுக்கு போர் அடிக்கும். அது வந்து தட் இஸ் ஈக்குவலன் டு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு லாஸ் ஆகிடுச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களை மதிக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இல்லைனா அப்புறம் உங்களுக்கு பணம்லாம் லாஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து
உங்களுக்கு பணம் இல்லைன்னொடனே நான் யாருமே உங்களை மதிக்கலை, எல்லாம் உன்னை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களை பற்றி கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்லாம் இருக்கலாம். ஸோ உங்களோட இம்பேக்ட் பொட்டன்ஷியல் வந்து கம்மியாது. நீங்கள் படம் இருந்தால் பணத்தை வச்சு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி ஊரெலாம் சுற்றி பெரிய கார்லாம் வாங்கி நல்லா சீன்லாம் போட்டு 4 பேரை இது பண்ணி அது மாதிரிலாம் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சுற்றிலாம் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் வென் தெர் இஸ் அ லாஸ் ஆஃப் இம்பேக்ட், உங்களுக்கு வந்து யூ ஆர் ஃபீலிங் தட் பெயின். ஓகேவா? ஸோ அதான் போர்டமு, லாஸ் ஆஃப் இம்பேக்ட்டு, லாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, லாஸ் ஆஃப் ரிலேட்டிவ்ஸு, அதெல்லாம் வந்து இட் இஸ் கிவிங் யூ அ பெயின். அதே மாதிரி லாஸ் ஆஃப் லிம்ஸு, உங்களுக்கு கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சுன்னா கூட உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் அ லாஸ் ஆஃப் யுவர் இம்பேக்ட் பொட்டன்ஷியல். அதனால வந்து தட் இஸ் ஆல்சோ அ பெயின். ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏதோ சாதிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. வெறும் பணம் சம்பாதிக்கிறது இல்லை, நீங்கள் ஏதோ நல்லது செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு அதனால் பேர் வருது, நிறைய பேர் உங்களை பற்றி இது பண்ணுறாங்க. ஒரு செல்ஃபி போடுறீங்க, செல்ஃபி போட்டோன்னே நிறைய பேர் அதை லைக் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாலன்னா உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்குது. ஸோ அண்ட் எவ்ரி திங் தட் இஸ் இம்பேக்ட்ஃபுல் தட் யூ டூ ஆர் நீங்கள் ஒரு படமே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த படம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது, அதில் வந்து நிறைய ரொம்ப கிளாமரஸாக நிறைய சீன்ஸ் வருது, நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் நிறைய வருது, ஒரு மாஸ் டைலாகில் நிறைய வருது, அதெல்லாம் பார்த்து நீங்கள் பூரிச்சு போயிட்டு அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்கல்ல. ஸோ நீங்கள் இம்பேக்ட்ஃபுல்லாக நிறைய விஷயம், ஒரு பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மைண்ட் வந்து நல்லா கேப்டிவேட்டடாக இம்பேக்டை நல்லா சென்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்குது. ஸோ இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷன் தான் வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஏஜிஐக்கு வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற ஒரு ஹியூமன் லெவல் ஏஐ ஒரு ஏஜிஐ சிஸ்டமுக்கு வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாமல் நீங்கள் எப்படி ஆரம்பிப்பீங்க? ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் வந்து இருக்கிறதுலே முக்கியம். நீங்கள் வந்து சொல்லலாம், நீங்கள் வந்துட்டு பேக் ப்ராப்பகேஷன் ஃபீட் ஃபார்வர்ட் நெட்ஒர்க்ஸை வச்சு இது பண்ண போகிறேன், அதை வச்சு க்ரியேட் பண்ண போகிறேன், இல்லை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நீங்கள் வச்சு பண்ண போகிறேன், இல்லை செல்ஃப் ஆர்கனைசிங் மேப்ஸ் வச்சு பண்ண போகிறேன், இல்லைனா சிம்பாலிக்கை வச்சு பண்ண போகிறேன், என்னென்னோ சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கரெக்டாக தெரியாமல் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? நீங்கள் ஃபீட் ஃபார்வர்ட் இல்லைனா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை நீங்கள் வச்சு வெறுமனே வந்து நீங்கள் செஸ் ஆட ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து அட்டாரி ஆடை க்ரியேட் பண்ண போகிறீங்க, கோ ஆடை க்ரியேட் பண்ண போகிறீங்க, வெறுமனே அந்த ஸ்கோரை மேக்ஸிமைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வெறுமனே அது ஒண்டி தான் பண்ணும், அது தவிர வேறு எதுவும் பண்ணாது. ஒரு ஜென்ரலாக ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அது என்ன அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷன் தான் இருக்கணும். ஸோ அது என்னென்னா இம்பேக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ்னால வந்து அது கரெக்டாக வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இம்பேக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அல்டிமேட் அப்ஜெக்டிவ்னால வந்து அது கரெக்டாக வந்து ஆப்ஜெக்டெல்லாம் பார்த்து இமேஜ் ரெக்கக்னிஷன்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா கரெக்டாக அந்த பாலை கரெக்டாக எடுக்கிறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த லிம்ஸை கரெக்டாக மூவ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அது டெவலப் பண்ணிக்கும். ஏன் அப்படி பண்ணால் தான் வந்து அது கரெக்டாக இம்பேக்ட் பண்ண முடியும். கரெக்டாக ஸோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக வந்து அதை வந்து லாங்குவேஜெல்லாம் கரெக்டாக பேசி கற்றுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து இம்பேக்ட் பண்ணணுன்றதுக்காக வந்து இது இப்போ பெரிய பெரிய ஐடியாஸ் எல்லாம் ஃபார்முலேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி தான். ஸோ இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷன் அப்படிங்கிறது தான் வந்து அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் வரணும். ஸோ இந்த இன்ஸ்டிங்க்டை வந்து இப்போ நம்ம பிரெயின்குள்ளே இப்போ நம்மளோட சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டால் எல்லா எபிலிட்டிஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரைவ் ஆகும். ஸோ ஒன்லி திங் இஸ் வில் ஹவ் டு கிவ் த கரெக்ட் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் லைக் ஐ செட். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரேண்டமாக தான் டிடி கைக்காமலாம் ஆப்ஷன் இருக்கும். பட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு மெக்கானிசமில் வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணுறது, கரெக்டாக பேசுகிறது, கரெக்டாக மூவ் பண்ணுறது அது எல்லாமே கூட வந்து அந்த டெவலப் பண்ணிக்கும். ஸோ இப்போ இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த அல்காரிதமுக்கு நம்ம போகலாம். பட் த ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் ஹியர் இஸ் இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷன் தான் முக்கியம். அதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஹெப்பின் லேர்னிங் வழியாக சொல்ல போகிறேன். ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு அப்ரோச் என்னை கேட்டால். பட் வெறுமனே இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை வச்சுட்டு நீங்கள் வந்து மற்ற கைண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம் கூட டிசைன் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் நியூரல் நெட்வொர்க்ஸ் வச்சு நீங்கள் டெக்ஸ்ட் ஜென்ரேட்லாம் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து நான் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸை வச்சு நான் டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் டெக்ஸ்ட்டுன்றது வந்து அது வேர்ட்ஸு, நியூரல் நெட்வொர்க்ஸுக்கு வந்து ஒரு நம்பர்ஸாக கொடுத்தா தான் புரியும், இதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஆனால் வந்து அப்போதைக்கு யார்கிட்டையும் ஆன்சர் இல்லை. ஆனால் இப்போ வந்து நம்ம சரி இது மாதிரி பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க.
அந்த அப்ஜெக்ட்டுக்கு டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்ஜெக்ட்டுக்கு. அது மாதிரி இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷனுக்கும் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய வழி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம என்ட்ரோப்பின்னே வச்சுப்போமே. இப்போ ஒரு ரூமில் வந்து நம்ம என்ட்ரோப்பியை இன்க்ரீஸ் பண்ணால் வந்து தட் வில் பி அன் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் இம்பேக்ட் மாதிரி. ஸோ இல்லைனா வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோப்பியை நம்ம மாற்றிட்டே இருந்தால் வி ஆர் சென்சிங் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் தட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ அப்படி கூட வச்சு மெஷர் ஆஃப் என்ட்ரோப்பியை வந்து இட் கேன் பி அ மெஷர் ஆஃப் இம்பேக்ட். இல்லைனா வந்து மெஷர் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அந்த பிக்சல்ஸ்லாம் எவ்வளோ டக்குன்னு மாறினே இருக்குது. பிக்சல்ஸ்லாம் நிறைய மாறுது அப்படின்னா வந்து யூ ஆர் சீயிங் லாட் ஆஃப் நியூ திங்ஸ். அதே எம்டி வெள்ளை ரூமில் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக யூ ஆர் சேஞ்சிங் லாட் ஆஃப் நியூ திங்ஸு அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் லாட் ஆஃப் பிக்சல்ஸ் அண்ட் லாட் ஆஃப் சவுண்ட்ஸு அண்ட் லாட் ஆஃப் கான்செப்ட்ஸு அதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்து கூட நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அண்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலுமே வந்து அல்டிமேட் ஃபங்க்ஷன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வில் பி மேக்ஸிமைசிங் இம்பேக்ட். அண்டு அதுலேயே வந்து கொஞ்சம் டிரைவ்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொண்டு வரலாம். ஏன்னா வந்து பிரெயின் வந்து ஒரு 100% எஃபிஷியன்ட் சிஸ்டம் கிடையாது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து என்ட்ரோப்பி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ட்ரோப்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒண்டி அது பண்ணாது. அது மற்ற விஷயமும் வந்து ஈவென்ச்சுவலாக ஆப்டிமைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரோப்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து எழுந்து கரெக்டாக நடந்துக்க வைக்கும், எழுந்து கரெக்டாக ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ண வைக்கும், எழுந்து கரெக்டாக இமேஜ் ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லாம் பண்ண வைக்கும். ஸோ மற்ற இதெல்லாம் வந்து இட் கேன் டிரைவ் தான். ஸோ ஆனால் வந்து இஃப் இட் இஸ் நாட் த ரைட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வெறுமனே வந்து பிக்சல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் அது இம்பேக்ட் அப்படின்ட்டு நம்ம டக்குன்னு ஒரு தப்பான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கொண்டு வந்துட்டா த லேர்னிங் வில் பி கைண்ட் ஆஃப் இன்கம்ப்ளீட். ஸோ அது வந்து அதோட இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப இதுவாகாது. பட் எனிவே அது வந்து ஒரு சைட் நோட்டு தான். இப்போ நான் வந்து மெயினாக வந்து நான் ஹெப்பியன் லேர்னிங்கில் எப்படி கொண்டு வரது, ஹெப்பியன் லேர்னிங்கில் வந்து நம்ம கொண்டு வரக்கூட தேவையில்லை. நம்ம வந்து இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நான் போகிறேன். இதுதான் வந்து இம்பேக்ட்டு, இது நான் இம்பேக்ட்ஃபுல் அப்படின்ட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணவே தேவையில்லை. நம்ம இதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் கூட நம்ம போட தேவையில்லை ஹெப்பியன் லேர்னிங்கில். அது எப்படி அப்படி நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற ஒரு ரோபோட் ஏஜென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இனிஷியலாக வந்து இந்த ரோபோட் ஏஜென்ட்டுக்கு வந்து அது வந்து ஒரு டம்பான ஏஜென்ட். ஓகே, அதுக்கு வந்து இன்டெலிஜென்ஸே இல்லை அப்படின்னா வந்து அது என்ன பண்ணும், அது வந்து ரேண்டமாக வந்து ஏதோ கை கால் ஆட்டின்னு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரேண்டமாக பார்த்து அப்படி மூவ் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கா. சொல்ல வந்து ஸோ இந்த ரூமில் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கும், பேட்டு பாலு லைட்டு ஃபேனு எல்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, டிவிலாம். ஸோ அது சம்டைம்ஸ் போய்ட்டு கரெக்டாக ஃபேனை போடும், அப்புறமா ஆனால் தப்பாக அது ஃபேனையும் டக்குன்னு தட்டிடும். ஸோ பேட்டை வந்து பிக்கப் பண்ணும், அப்புறமா டப்புன்னு கீழேயும் போட்டுரும். அதுக்கப்புறம் பால் கீழே மேலே எடுக்கும், அப்புறம் கீழேயும் போட்டுரும். ரைட்? அந்த மாதிரி டிவி ஆன் பண்ணும் ஆஃப் பண்ணும். ஸோ 50% ஆஃப் த டைம் ஆர் அதான் ரேண்டமாக வந்து இட் வில் டூ இம்பேக்ட்ஃபுல் திங்ஸ் அண்ட் 50% ஆஃப் த டைம் இட் வில் டூ டம் திங்ஸ். அதுவும் ஃபேன் போட்டுகிட்டே இருந்தால் ஓகே நல்லா சுற்றினே இருக்குது, இட் இஸ் கிரியேட்டிங் அன் இம்பேக்ட். ஆனால் அதை டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டோம், ஏன்னா அதுக்கு தான் இன்டெலிஜென்ஸே இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அது ரேண்டமாக ஏதோ பண்ணுது. அது சம்டைம்ஸ் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும், சம்டைம்ஸ் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்காது. ஸோ மோஸ்ட்டாக அது வந்து ஒரு கார்னரில் போய் மாட்டிக்கும். அது கரெக்டாக மூவ் பண்ண தெரியாமல் அங்கே போய் மாட்டின்னு ரொம்ப முழிச்சுட்டு இருக்கும் ரேண்டமாலாம் பண்ணால். அது வந்து ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக பண்ணது. ஸோ இது இப்போ இந்த மாதிரி ரேண்டமாக அப்படி சுற்றின்னு இருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து நமக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கணும். இல்லைனா கொஞ்சம் வந்து இது வந்து இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதோட எஃபிஷியன்சி வந்து நம்ம வந்து ரேண்டம்னஸோட கொஞ்சம் அதிகமாக ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுறது? ஸோ அது திருப்பி கேர்ஃபுல்லாக கேளுங்க. ரேண்டமாக அது பண்ணுறத விட ஸ்லைட்டாக ஒரு எஃபிஷியன்சி அதிகமாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ண வைக்கிறது எப்படி, அதுதான் கொஸ்டின். அது வந்து அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ இட் ஹாஸ் டு டூ திஸ், இட் ஹாஸ் டு ஆக்ட் when it sees a painful or a bad input and it has to relax when it's seeing a exciting or input. அதுச்சோ இப்போ வந்து அது ஃபேன் போட்டுருச்சு, லைட்டு போட்டுருச்சு, அது ஃப்ளிக்கர் ஆகிற லைட்டு போட்டுருச்சு, டிவி போட்டுருச்சு, டிவியில் வந்து விதவிதமாக படம்லாம் வந்துட்டுருக்கு, சவுண்டுலாம் நிறைய வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா அதை வந்து பேட்டை வந்து பிக்கப் பண்ணிடுச்சு, கையில் பிடிச்சிக்கிச்சு பேட்டை கரெக்டாக. அப்படின்னா
அது வந்து ஸோ அதுக்கப்புறமா வந்து இட் டசன்ட் ஹாவ் டு டூ மச். ஐ மீன் பேட்டை விட்ருங்க இப்போதைக்கு, ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் இது. ஸோ பட் இப்போ வந்து ஸோ இஃப் இட் இஸ் சென்சிங் சம்திங் இம்பேக்ட்ஃபுல், நியூ அண்ட் இம்பேக்ட்ஃபுல், இப்போ வந்து இப்போ டிவி போட்டாச்சு, ஃபேன் போட்டாச்சு, இப்போ என்ன பண்ணணும்? நீ எதுவும் பண்ணக்கூடாது இப்போதைக்கு. இப்போ வந்து நீ கையை வச்சுன்னு சும்மா இருக்கணும். நீ கை வச்சுன்னு சும்மா இருந்தால் தான் வந்து டிவி பாட்டுக்கு ஓடும், ஃபேன் பாட்டுக்கு ஓடும், லைட்டு பாட்டுக்கு ஓடும், உனக்கு வந்து எல்லா பாட்டுலாம் நல்லா கேட்டுருக்கும். ஸோ இட் ஹாஸ் டு ரிலாக்ஸ் when it sees something impactful. இப்போ நீ டிவி பார்த்தா ஜாலியாக ஒரு சோஃபாவில் படுத்துன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, வேறு எதையும் பற்றி கவலைப்படாமல். ஸோ அந்த ஒரு நல்ல ப்ளஷரபிள் ஸ்டேட் கண்டினியூ பண்ணணும்னா நீங்கள் யூ ஹேவ் டு ரிலாக்ஸ், யூ ஷுட் நாட் டூ எனிதிங். ஆனால் வந்து அது வந்து நீ இப்போ ஒரு ஓரமாக சவுத்தில் போய் முட்டின்னு இருக்கு அப்படின்றத சொல்ல வந்து அது ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ வந்து அது வந்து இட் ஹாஸ் டு ஆக்ட். என்னடா நம்ம பார்த்த விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கோம், நம்ம முன்னாடி வெறுமனே ஒரு செவுறு தான் இருக்குது, நம்மளால கையை காலெலாம் நான் அசைக்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்ல, whenever there is a pain or boredom or loss of impact, அப்போ அந்த சமயத்தில் வந்து இட் ஹாஸ் டு ஆக்ட். ஓகேவா? ஸோ திஸ் ஹாஸ் டு டூ திஸ். இது மாதிரி இப்போ இது இப்படி பண்ணிடுச்சுன்னா, ஸோ முன்னாடி சொன்னால ஒரு டம்மாக ஒரு ஏஜென்ட் இருக்குது அப்படின்ட்டு அது டப்புன்னு போடுது ஆஃப் பண்ணுது, போடுது ஆஃப் பண்ணுது அப்படின்னு சொன்னல, அதோட அதுக்கப்புறம் பண்ண சொல்ல இந்த புதுசாக இருக்கிற இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுற ஏஜென்ட் வந்து இட் வில் பி அ லிட்டில் பிட் மோர் எஃபிஷியன்ட். அதாச்சும் இட் வில் பி அ லிட்டில் பிட் மோர் இன்டெலிஜென்ட். இது வந்து ஒரு சின்ன ஒரு பேசிக் இது தான். பட் திஸ் வில் கோ ஆன் டு பிகம் இந்த ஒரு சின்ன ஸ்டெப்பு இட் வில் இவால்வ் டு பிகம் அ வெரி சொஃபிஸ்டிகேட்டட் சிஸ்டம். அதுவும் எப்படின்னு நான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் இது பண்ணணும், பட் இதுலேயே வந்து கொஞ்சம் அப்படியே அதில் இந்த பிஹேவியர்லேயே காம்ப்ளெக்சிட்டி அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது எப்படி ஆகும் அப்படின்றது நான் இந்த மெக்கானிசமில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, இங்கே வந்து நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து இட் ஹாஸ் டு ரிலாக்ஸ் when it sees something exciting அப்படின்ட்டு. ஆனால் வந்து இப்போ சப்போஸ் நான் ஃபேன் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேனில் சுற்றுது, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். ஆனால் அதையே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பார்த்தோன்னே அது கூட உங்களுக்கு திருப்பி போர் அடிச்சிடும். ஓகேவா? ஸோ அது வந்து எக்ஸைட்டிங்லேருந்து அது திருப்பி வந்து கொஞ்சம் போரிங் ஆகிடும். ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பிறந்த குழந்தைய பார்த்தாலும் சரி, இல்லைனா வந்து ஒருத்தனுக்கு வந்து ஷாக் அடித்து ஒருத்தனுக்கு ஷாக் அடிக்க அவன் என்ன பண்ணுவான், அவன் ஃபுல்லாக எல்லாத்தையும் அவன் கை கால் ஃபுல்லாக ஆடின்னு இருக்கும், உடம்புல இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஆக்டிவேஷன் போயிட்டு டக்கு டக்குன்னு எல்லா அவுட்புட்டும் வந்து ரொம்ப ஆக்டிவாக கையெல்லாம் காலெலாம் உதறின்னு இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு பிறந்த குழந்தை வந்து சும்மா அது என்ன பண்ணணுன்னா, அது வந்து கை காலை வந்து ரேண்டமாக அப்படி ஆட்டின்னு இருக்கும். பை டிஃபால்ட்டே அது கை காலை ரேண்டமாக ஆட்டின்னு இருக்கும், அப்படியே தலையை அங்கே இங்கேயும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கும். ஆனால் வந்து அது வந்து யாரோட மூஞ்சியோ பார்க்குது, அவங்க அம்மா மூஞ்சி பார்க்குது அப்படின்னா, அப்போ ஒரு புது இன்புட் கிடைக்குது இல்லையா, அது இந்த புது இன்புட் கிடைக்க சொல்ல வந்து அது கொஞ்சம் அப்போ வந்து அந்த புது இன்புட்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஓகே, அது ஃபோக்கஸ்டாக இருந்துட்டு சரி அதுக்கப்புறமா அந்த இன்புட்டு கொஞ்சம் அப்புறமா போர் அடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா திருப்பி வந்து அது தலையை அங்கே இங்கே ஆட்ட ஆரம்பிக்கும், அடுத்து புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும். அதுதான். ஸோ ஒரு விஷயம் எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னா வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் ஃபார் எவர். தட் வில் பி அது வந்து கொஞ்சம் கூடி சீக்கிரமே வந்து அது கொஞ்சம் ஓல்டு விஷயமாயிடும். அதனால தான் உங்களுக்கு பார்த்த படத்தையே திருப்பி அதான் நீங்கள் பார்த்த படத்தையே திருப்பி பார்த்தா உங்களுக்கு செகண்ட் டைம்லாம் போர் அடிச்சிடும் அண்ட் யூ ஆல்வேஸ் கிரேவ் ஃபார் சம்திங் நியூ. ஓகேவா? ஸோ இந்த மெக்கானிசம் எப்படி வந்து ஒரு சிம்பிள் ஹெபியன் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் இது வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பெயின் ஒரு பேட் இன்புட் வந்தால் என்ன நடக்குது அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு, இது வந்து ஒரு குட் இன்புட் வந்தால் என்ன ஆகும் அப்படின்றத வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது. ஸோ இது வந்து பேட் இன்புட் அப்படின்னா வந்து இப்போ ஜென்ரலாக வந்து 2 விஷயம் சொல்லுவாங்க, டெம்பரல் சம்மேஷன், ஸ்பேஷியல் சம்மேஷன் அப்படின்வாங்க. டெம்பரல் சம்மேஷன்னா என்னென்னா வந்து இதுதான் ப்ரீசினாப்டிக் நியூரான், இதுதான் போஸ்ட் சினாப்டிக் நியூரான். ஸோ சேம் ப்ரீசினாப்டிக் நியூரான் வந்து ரிப்பீட்டடாக ஃபயர் ஆகி இங்கே வோல்டேஜ் பில்டப் ஆகி அது த்ரெஷோல்டு, அதாச்சும் ரெஸ்டிங் பொட்டன்ஷியலை க்ராஸ் பண்ணி இந்த செல்லை ஃபயர் பண்ண வைக்கும், இந்த நியூரானை ஃபயர் பண்ண வைக்கும். ஸோ ஒரே செல்லில் ஒரே ப்ரீசினாப்டிக் செல்லேருந்து வந்தால் அது வந்து டெம்பரல் சம்மேஷன். ஏன்னா எவ்ரி டிஃப்ரெண்ட் டைம் ஸ்டெப்பில் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு அப்படின்றதுனால. ஸ்பேஷியல் சம்மேஷன்னா என்னென்னா வந்து
இப்போ வந்து இங்கே ஒரு போஸ்ட் சினாப்டிக்ஸ் நியூரான் இருக்குது. இது 3 டிஃப்ரெண்ட் ப்ரீ சினாப்டிக் நியூரானில் வந்து இது 3மே இங்கே ஃபயர் ஆகி இதோட கம்பைன் டோட்டல் வேல்யூ வந்து இந்த த்ரெஷோல்டு இன்க்ரீஸ் ஆகி இந்த நியூரானை ஃபயர் பண்ண வைக்கும். அதுதான் வந்து ஸ்பேஷியல் சம்மேஷன் அப்படின்வாங்க. ஸோ பெயினுக்கு வந்து யூஸ்வலாக வந்து நான் வந்து கெஸ் பண்ணுறது என்னென்னா டெம்பரல் சம்மேஷனு எல்லாம் நடக்கிறது அப்படின்றத நான் கெஸ் பண்ணுறேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் போரிங் இன்புட்டு அப்படின்னு சொல்கிறேன்ல, போரிங் இன்புட், பெயின்ஃபுல் இன்புட், அதாச்சும் ஒரே இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு வலி ஒன்று, ஒரு ஒரு ஹை இன்டென்சிட்டி பெயின் ஒரு ஸ்பாட்லேருந்து வருது, அரைஸ் ஆகுது அப்படின்னா வந்து இல்லைனா போரிங்கே வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு போரிங்னா அதே நீங்கள் வெள்ளை சவத்தையே பார்த்துட்டுருக்கீங்க, வேறு எதுவுமே உங்களுக்கு இதில் அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் பார்த்து அதே செல்லே திருப்பி ஃபயர் ஆகிட்டுருக்கு. அதுவே திருப்பி ரிப்பீட்டடாக ஃபயர் ஆகி இந்த செல்லை ஃபயர் பண்ண வைக்கிறது. அப்புறமா ஹெப்பியன் லேர்னிங் மூலியமாக என்ன ஆகுதுன்னா இது ஸ்ட்ராங் ஆகுது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி வந்து இங்கேருந்து இதுக்கு போகும், அதே ஹெப்பியன் லேர்னிங் வழியாக போயிடும். அண்ட் இங்கேருந்து இங்கே போகும், அதை வந்து குயிக்காக அவுட்புட்டுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா அது திருப்பி அதே பார்த்ததுனால இந்த பாத்வே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இது நீங்கள் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் வந்து அவுட்புட்டுக்கு போயிடுது. அவுட்புட்டுக்குன்னா என்ன, நீங்கள் வந்து திருப்பி பார்த்ததே பார்த்து திருப்பி போர் அடிக்குதுன்ட்டு நீங்கள் தலையாட்டுறீங்க, கை காலாட்டுறீங்க, அது மாதிரி ஆட்டி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நீங்கள் அவுட்புட் ஆக்டிவிட்டி செய்கிறீங்க. அவுட்புட் ஆக்டிவிட்டி செஞ்சால் ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, இட் ஹாஸ் டு ஆக்ட் வென் இட்ஸ் சீயிங் சம்திங் போரிங் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து குயிக்காக வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணிடுவீங்க. ஒரு போரான விஷயத்தை பார்த்தாலே வந்து உங்களுக்கு குயிக்காச்சா டக்குன்னு எழுந்து போகணும் அங்கேருந்து அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அண்ட் இப்போ வந்து ஆனால் வந்து இப்போ ஒரு நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்போ வந்து நீங்கள் ஸ்பேஷியல் சம்மேஷன் நடக்குது. ஸோ ஸ்பேஷியல் சம்மேஷன் ஸோ லைக் ஐ செட், இட் இஸ் டிப்பிக்கலி சம்திங் நியூ. புதுசாக ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் நாட் ஆல்வேஸ் த கேஸ், பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் ஸ்பேஷியல் சம்மேஷன் இஸ் சம்திங் நியூ ஜென்ரலி. ஸோ இது வந்து இந்த நியூரான் வந்து இது வரைக்கும் ஆக்டிவேட் ஆனதே இல்லை அதோட வாழ்க்கையில். இதுதான் புதுசாக ஆகுது. இப்போ தான் வந்து அதாச்சும் இது வந்து இந்த 3 நியூரான்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பக்கத்தில் இல்லை. இது வந்து வேறு எங்கேயோ இருக்குது. ஆடிட்டரி கார்டெக்ஸில் இருக்குது, இது விஷுவல் கார்டெக்ஸில் இருக்குது. இது வந்து ஏதோ பேசல் கேங்லியாலேருந்து வருது. ஏற்கனவே இருந்த ஏதோ ஒரு தாட்டோட அதோட அசோசியேஷன் அங்கே ஓடின்னு இருக்கு. ஸோ இது 3 சேர்ந்து இந்த காம்பினேஷனில் வந்து இந்த செல்லு ஆக்டிவேட் ஆகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த 3 செல்லும் வந்து இட் ஹேப்பன்ஸ் டு பி கனெக்டட் டு இந்த போஸ்ட் சினாப்டிக் நியூரான். ஸோ இந்த காம்பினேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கறதுனால வந்து இந்த நியூரான் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆக்டிவேட் ஆகுது, வெல் அண்ட் குட், ஃபயர் ஆகிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இந்த 3 கனெக்ஷனும், தட் இஸ் ஃபைன். பட் இங்கே ஃபயர் ஆனது வந்து அதுக்கப்புறமா இதுக்கு வந்து வேறு எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஏன்னா வந்து இது பக்கத்தில் எல்லாம் இருக்கிறது எல்லாமே வந்து திருப்பி இட் இஸ் கனெக்டட் டு இந்த செல்லு தான். பட் அந்த கனெக்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால தான் ஒன்றும் லைன்ஸ்லாம் போடாமல் இருக்கேன். ஸோ வந்து இப்போ இந்த கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாததுனால இங்கேருந்து கனெக்ஷன் வந்து இங்கே போகாது. ஸோ த கனெக்ஷன் இஸ் கைண்ட் ஆஃப் கெட்டிங் ஸ்டோர்ட் ஹியர். ஆக்சுவலி நியூரான் பார்த்தா கூட இட் ஒர்க்ஸ் வெரி சிமிலர் டு கெப்பாசிட்டர் தான். ஏன்னா வந்து ஒன்லி when the voltage breakdown happens, அதாச்சும் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அதிகமாக எக்ஸீட் பண்ணால் தான் வந்து இங்கேருந்து இங்கே இந்த நியூரான் வந்து ஃபயர் ஆகும். ஸோ தட் இஸ் வெரி சிமிலர் டு ஹவ் அ கெப்பாசிட்டர் ஒர்க்ஸ். ஸோ அந்த எக்ஸீட் ஆகாத வரைக்கும் வந்து அந்த அயான் சார்ஜ், அது வந்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அயான் சார்ஜெலாம் இங்கே தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். இந்த சேனல், இந்த சினாப்டிக் சேனலில் வந்து அந்த கண்டக்டிவிட்டி அதிகமாக கிடையாது. ஏன்னா வந்து இங்கே நியூரோ ரிசீவர்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த சேனலில். அதனால் வந்து டக்குன்னு இதெல்லாம் ஃபயர் ஆகாது. ஸோ ஆக்டிவேஷன் வந்து கொஞ்சம் டெம்ப்ரரியாக இங்கே தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து அது கொஞ்ச நாள் அப்படி பார்ப்பீங்க. ஸோ அது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு அதுக்கு போர் அடிக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து திருப்பி தலையை திருப்பி வேறங்க பார்க்குறது அதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ டெம்ப்ரரியாக when you are seeing something new, you are just ரிலாக்ஸிங். ஓகேவா? ஸோ புதுசாக ஒரு படம் போட்டிங்க, அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்கான், அது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வேறு இந்த மாதிரி வேறு நியூரான்ஸ் வந்து புதுசாக எக்ஸைட் ஆகிட்டு ஆக்டிவேஷனில் அங்கே போயின்ட்டுருக்கு. ஸோ அது எதுவுமே வந்து குயிக்காக உங்களுக்கு அவுட்புட் வச்சா ஏஞ்சி போகலான்டா அப்படின்ற ஒரு இன்ஸ்டிங்கை வந்து டக்குன்னு கொடுக்காது அது. ஏன்னா அங்கங்கே உங்களோட பிரெயினில் இருக்க ஆக்டிவிட்டி வந்து இட் இஸ் கெட்டிங் கைண்ட் ஆஃப் ஸ்டோர்ட் இன் செல்ஸ் லைக் திஸ் அங்கங்கே. அண்ட் தென் ஸோ இட் இஸ் டெம்ப்ரரிலி காசிங் யூ டு ரிலாக்ஸ் அண்ட் நாட் டூ எனிதிங்.
ஓகேவா? ஸோ இது வந்து இது வந்து பிரெயினில் இருக்கிற மெக்கானிசம் தான். நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த டெம்பரல் சம்மேஷன், ஸ்பேஷியல் சம்மேஷன்ன்றது பார்த்தாலே தெரியும். இதுதான் பிரெயினில் நடந்துட்டுருக்கு. அண்ட் பிரெயினில் 100% ஹெப்பியன் லேர்னிங் தான் நடக்குது, வேறு எதுவுமே நடக்கலை. உங்கள் பிரெயினில் பேக் ப்ராபிகேஷன் கிடையாது, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் கிடையாது, எரர் ஃபங்க்ஷன், ரிவார்ட் ஃபங்க்ஷன் அதில் எதுவும் கிடையாது, எந்த ஹைப்பர்கிராஃபும் கிடையாது, சிம்பாலிக் எல்லாம் கிடையாது, அண்ட் கேட்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஹெப்பியன் லேர்னிங் தான் நடக்குது. ப்ளஸ் அது வந்து இந்த மாதிரி சினாப்டிக் ஃபயரிங்லாம் இது தான் நடக்குது. அண்ட் இங்கேருந்து இங்கே ஒரு கரண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து கரண்ட்டு போனால் வந்து இந்த சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி கொஞ்சம் அதிகமாகும். இன் அதர் வேர்ட்ஸ் அந்த கண்டக்டிவிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகும். அது எப்படின்னா அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டு இங்கே வந்து அந்த நியூரோ ரிசீவர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது. அது மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்குது. அதுதான் வந்து ஹெப்பியன் சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டின்னு வாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சிம்பிள் ஹெப்பியன் லேர்னிங் மெக்கானிசம்லேயே வந்து நான் சொன்னேன் இல்லையா, இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷன், ஒரு பேசிக் லெவல் ஆஃப் இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷன் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்கப்புறமா வந்து இந்த ஹெப்பியன் லேர்னிங் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு அந்த டாக் அந்த போன் எக்ஸ்பெரிமெண்ட் தெரியும்ல, பவ்லோவோடது கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்வாங்க. ஸோ கிளாசிக்கல் கண்டிஷனிங்கை வச்சு அதை வச்சு தான் அந்த அசோசியேட்டிவ் லேர்னிங் அப்படின்றாங்க. ஸோ அந்த பெல் இஸ் கெட்டிங் அசோசியேட்டட் வித் த போனு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒருத்தனை பார்க்குறீங்க, அவன் பேசுகிறான்னா அவனோட ஃபேஸும் அவனோட வாய்ஸும் ஒரே அசோசியேட் ஆகிடுது. ஸோ தட் அவன் வந்து அடுத்த வாட்டி அவன் வாய்ஸை கேட்டாலே வந்து அவன் ஃபேஸ் வந்து உங்கள் மைண்டுக்கு வருது அப்படின்னா இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்தோட ஒரு திங்ஸை வந்து நீங்களே அசோசியேட் பண்ணிக்கிறீங்க. நம்பர் 5 வந்து ரெட் கலரில் அசோசியேட் பண்ணிக்கிறீங்க, இல்லை ரெட் கலரை வந்து ரத்தத்தோடு அசோசியேட் பண்ணிக்கிறீங்க. அது மாதிரி என்னென்னு அது மாதிரி காந்தியை பார்த்தா ஃப்ரீடம் அப்படின்ட்டு அசோசியேட் பண்ணிக்கிறீங்க, ஐன்ஸ்டைனா ரிலேட்டிவிட்டின்ட்டு ஒரு கான்செப்ட் அசோசியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் அசோசியேட்டட் லேர்னிங் தான். அசோசியேஷன்லேயே வந்து யூ வில் டெவலப் ஆல் தீஸ் எபிலிட்டிஸ், லாங்குவேஜ், போய்ட்ரி, ஹியூமரு, கால்குலேஷனு, ப்ரடிக்ஷனு, ஐ மீன் ரைட் ஃப்ரம் அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து இந்த அசோசியேட்டிவ் லேர்னிங் தான் அப்படின்றது நிறைய சைக்காலஜிஸ்ட், நியூரோ சயின்டிஸ்ட்டு சொல்லி நீங்கள் அந்த மெட்டீரியல்லாம் பார்க்கலாம். பட் லைக் ஐ செட், இப்போ அந்த ஒரு பேசிக் ஹெப்பியன் லேர்னிங்லேருந்து வி ஆர் ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அ வெரி டீப்பர் தாட் ஆல்சோ. ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து கம்மியான நியூரான்ஸ் தான் இருக்குது. பட் இங்கேயே வந்து நீங்கள் பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் வித் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்லாம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஸோ அது செலக்டிவாக எந்தெந்த நியூரான் ஃபயர் ஆகுது அப்படின்றது அந்த பேட்டர்னே வந்து இட் கேன் லாட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ் கேன் அரைஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ அண்டு இங்கேயும் வந்து நான் பேசிக்காக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு கண்டிஷன் லேர்னிங், அசோசியேட்டிவ் லேர்னிங் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது வந்து இந்த பெல்லுக்கான நியூரான். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பெல்லு சத்தம் ஆக்சுவலாக கேட்டால் இது ஆக்சுவலாக ஃபயர் ஆகிறது சிஸ்டம் 1ஓட நியூரான். இது பெல்லு சத்தம் நீங்கள் கேட்டால் இது ஃபயர் ஆகும். அது வந்து அங்கேருந்து அந்த ஆக்டிவேஷன் அங்கே இல்லாமல் எங்கெங்கேயோ ஒரு மாதிரி போயிட்டு ஒரு சிஸ்டம் 2 ஏரியாவுக்கு போகுது, ஒரு கார்டெக்ஸுக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. நியூரோ கார்டெக்ஸ் போகுது. ஓகே, அங்கே தான் ஹையர் லெவல் ஃபங்க்ஷன்லாம் ப்ராசஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நியூரோ கார்டெக்ஸ்லாம் போன பிறகு வந்து இந்த செல் வந்து ஃபயர் ஆகிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதோ ஒரு இன்புட் வருது. அண்டு அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் அவனோட அந்த பெல்லுக்கு அப்புறமா வந்து அந்த முதலாளி வந்து ஏதோ சாப்பாடு கொண்டு வரான், அவனோட ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிஸ்டம் 1ல் வந்து கேட்குது. அதுக்கப்புறமா இந்த நியூரான் வந்து இப்போ வந்து நவ் இட் இஸ் மோஸ்ட் லைக்லி டு ஃபயர். ஏன்னா இந்த நியூரான் வந்து இதுக்கு முன்னாடி பெல்லிலேருந்து வந்து அந்த நியூரானும் வந்து அது கொஞ்சம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த நியூரானும் இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ 2 நியூரானும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இப்போ நான் இந்த சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்பேஷியல் சம்மேஷன்னு சொன்னேன் இல்லையா, அதனால அந்த ஸ்பேஷியல் சம்மேஷனை வச்சு இது வந்து இப்போ எக்ஸைட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அவன் சாப்பாடு கொண்டு வந்துட்ட பிறகு இந்த நாய் வந்து ஆக்சுவலி போனை பார்க்குது. ஸோ போனை பார்த்தோன்னே இது வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகுது. அண்ட் இந்த நியூரானும் எக்ஸைட்டடாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ நவ் இப்போ வந்து இந்த போனுக்குரிய கரஸ்பாண்டிங்கான கான்ஷியஸ் சிஸ்டம் 2 நியூரான் வந்து இது. ஸோ திஸ் இஸ் மோர் சசப்டபிள் டு கெட்டிங் எக்ஸைட்டட். ஏன்னா இதுவும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது, இதுவும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. ரெண்டுத்துலேருந்தும் அந்த வோல்டேஜ் அதாச்சும் அந்த ஆக்டிவேஷன் பொட்டன்ஷியல் வந்து இது இப்போ ஃபயர் பண்ணி விட்ருது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன ஆகும், நீங்கள் பெல்லு கேட்ட உடனே வந்து பெல் ஒட்டி தான் கேட்டிருக்கீங்க. ஓகேவா? இதெல்லாம் இந்த இன்புட்ஸ்லாம் வரல. பெல்லு கேட்ட உடனே
என்ன ஆகும்னா வந்து நெக்ஸ்ட் டைம்னா வந்து ஆஃப்டர் ஒரு 4-5 டைம்ஸு பெல்லை கேட்ட உடனே வந்து நீங்கள் பெல்லை பற்றியும் நினைப்பீங்க, அதாச்சும் நீங்கள் நாயாக இருந்தால் பெல்லையும் நினைப்பீங்க, ஆடா சாப்பாடு டைம்டா அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த போனை பற்றியும் நினைக்க தோணும். இன்றைக்கி என்ன பிரியாணியா இதுவா அது இப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபார்வர்ட் அசோசியேஷன்னு வந்துடும். அண்டு இது வந்து பெல்லு வந்து இது வந்து ஒரு ஒரு சீக்வன்ஸில் நடக்குது. ஃபஸ்ட்டு பெல்லு, அதுக்கப்புறமா போனு. ஆனால் நீங்கள் ஒரு ஆளை பார்த்து நீங்கள் அவன்கிட்ட பேச சொல்ல என்ன ஆகுதுன்னா வந்து அவன் கண்டினியூஸாக ரெண்டுமே நடந்துட்டுருக்கான். அவன் மூஞ்சியும் பார்க்குறீங்க, அவன் வாய்ஸையும் கேட்குறீங்க. ஸோ அந்த அசோசியேஷன் வந்து இப்படியும் நடக்குது, இப்படியும் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் either அவன் மூஞ்சை பார்த்தா அவன் வாய்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும், இல்லை அவனோட வாய்ஸை கேட்டால் அவன் மூஞ்சி உங்களுக்கு ஞாபகம் வரும். அது மாதிரி தான். ஸோ இது வந்து சீக்வன்ஸாக இருக்க சொல்ல வந்து ஃபார்வர்ட் சீக்வன்ஸ் வந்து யூஸ்வலி இட் இஸ் டிபிக்கலி ஈஸி டு மெமரைஸ். அது வந்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து பெல் அப்படின்னா உங்களுக்கு போன் வந்துடும். அது இல்லைனா 1 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2 வந்துடும். ஆர் அதர் ஏ அப்படின்னு சொன்னால் ஏபிசிடின்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லிவிடுவீங்க. ஏபிசிடிஇஎஃப்ஜி அப்படின்னு டக்குன்னு இசட் வரைக்கும் சொல்லிடுவீங்க. ஆனால் நான் வந்து நீங்கள் ஆர்லேருந்து ரிவர்ஸ் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாலும் உங்களால் சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஏன்னா நீங்கள் ஆறுக்கு அப்புறம் எஸ்என்ட்டு வந்து உங்களுக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஆறுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா வந்து இல்லை ஓபி கியூஆர் கியூ தான் வருது ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபார்வர்ட் சீக்வன்ஸில் தான் வருவீங்க. ஸோ பேக்வர்ட் அசோசியேஷன் வந்து டிப்பிக்கலாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. பட் யூனோ தட் இஸ் ஹவ் திங்ஸ் ஆர் கெட்டிங் அசோசியேட். ஸோ இதுதான் வந்து அசோசியேட்டிவ் லேர்னிங் நடக்குது. ஓகேவா? சிஸ்டம் 1 ரீஜனில் வந்து ஆக்சுவல் இன்புட்ஸ் வருது. அப்புறமா சிஸ்டம் 2 ரீஜன்ஸில் வந்து கான்செப்ட்ஸ் ஆர் கெட்டிங் அசோசியேட்டட் வித் ஈச் அதர். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று. ஸோ இதுவே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இப்போ நீங்கள் அந்த நியோ கார்டெக்ஸ்லேயே பார்த்தா வந்து நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த பேசல் கேங்க்லியா அப்படின்னு இருக்குது, அதுக்கப்புறமா தலமஸ் அப்படின்ட்டுருக்கு, அதுக்கப்புறமா வந்து செரிபெல்லம், அதுக்கப்புறமா அந்த பிரெயின் ஸ்டெம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ரீஜன் இருக்குல்ல, ஒவ்வொரு ரீஜனும் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு லூப்ஸில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அண்ட் பட் இட் இஸ் ஆல் ஜஸ்ட் டூயிங் பேஸ்ட் ஆன் தி ஹெப்பியன் லேர்னிங் தான். ஹெப்பியன் லேர்னிங் மூலியமாக வந்து அந்த சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி ஆர் அதர் இந்த கண்டக்டிவிட்டி it is getting increased only by Hebbian learning and nothing else. Okay, and by Hebbian learning you are getting this associative learning. ஸோ இது வச்சியே வந்து நீங்கள் மேக்ஸ் போடலாம், இல்லை வந்து பாட்டு எழுதலாம், இல்லை வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கலாம், இல்லைனா வந்து புதுசாக புது கான்செப்டை வந்து நீங்களே கூட யோசித்து சொல்லலாம். ஓகே, அது மாதிரி இந்த மாதிரி ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் வந்து we can just evolve and get it. ஓகேவா? ஸோ apart from this, ஸோ அவ்வளோதான். இது வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஆக்சுவலி அவ்வளோதான் இல்லை, இதுவே கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் நிறைய இருக்குது. பட் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ ஹவு டு ஸ்டார்ட் அண்ட் கோ அபவுட் இட். ஓகேவா? நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா 1000 நியூரான்ஸ் வச்சுக்கலாம். ஆக்சுவலி பிரெயின் வந்து பில்லியன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து வி ஷுட் ஸ்டார்ட் வித் சம்திங் ஒரு 3-dimensional நியூரான்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ வி நோ தட் அந்த வெயிட் அப்டேட்டுக்கு சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி அப்டேட் பண்ணுறதுக்கு ஹெப்பியன் ரூல் வச்சு தான் பண்ணணும் அப்படின்ட்டு அது வச்சுட்டு கொடுத்துட்டாலே போகிறோம். அண்ட் அதுவே வந்து எக்கச்சக்கமாக இவால்வ் ஆகிக்கும். ஐ மீன் வில் ஆக்சுவலி ஹாவ் டு அலவ் டு இவால்வ். அதாச்சும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த பர்டிகுலர் சிஸ்டமுக்கு வந்து நம்ம நிறைய வந்து ஏதோ ஒரு பாட்டு போடுறோன்னு வச்சுக்கோங்க, வெறுமனே வந்து எஸ்பிபி வாய்ஸில் ஏதோ பாட்டு போட்டுன்னே இருக்கும் அப்படின்னா, ஆர் ராதர் ஏதோ ஒரு இன்புட் அதேமாதிரி திருப்பி கொடுத்துட்டுருக்கோன்னா அந்த இன்புட்டுக்கு கரஸ்பாண்டிங்கான நியூரானல் டென்சிட்டி அதிகமாகும். ஸோ நியூரானல் டென்சிட்டிக்கு வந்து அந்த வெயிட் அந்த ரூல் வச்சு அப்டேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி சினாப்டிக் கனெக்டிவிட்டி வந்து ஹெப்பியன் வெயிட்ஸ். ஓகேவா? அந்த ரூல் கண்டுபிடிச்சாச்சு. நியூரானல் டென்சிட்டி அப்படின்னு இருக்குது. அதாச்சும் ஒரு ரீஜனில் வந்து நிறைய நியூரான்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த ரீஜனுக்கு நிறைய ஆக்டிவேஷன் போகுது அப்படின்ட்டு அர்த்தம். ஏன்னா சொல்கிறாங்கல்ல, நீ மேக்ஸ் படிச்சுனே இருந்தால் உனக்கு நல்ல மேக்ஸ் வந்துடும், இல்லை நீங்கள் நிறைய ட்ரெயின் பண்ணினே இருந்தால் பாடுறதுக்கு நிறைய ட்ரெயின் பண்ணினே இருந்தால் வந்து உனக்கு வந்து மியூசிக் ரீஜன் ஆஃப் த பிரெயின் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நியூரோ சயின்ஸ்லேருந்து இந்த மாதிரி ரூல்லாம் டிரைவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து நிறைய ரிப்பீட்டடாக வந்து சில நியூரான்ஸ் வந்து ஃபயர் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வந்து அதோட அந்த ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் அந்த செல் த்ரெஷ்ஹோல்டு அது வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ தட் தோஸ் செல்ஸ் வில் பி ஃபயரிங் அட் அ ஹையர் ரேட். ஏன்னா செல்ஸ் ஃபயரிங் ரேட்டும் வந்து டிஃபர்ஸ் அக்கார்டிங் டு டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த பிரெயின். அண்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அது என்னென்னா வந்து எவ்ரி செல் இஸ் பார்ன் வித் சர்டன் நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸு. அதுக்கப்புறமா சம் ஆஃப் த கனெக்ஷன்ஸ் கெட் வீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிஷியலாக வந்து we can just say that when a new neuron is created based on some updation of இந்த ரூல் அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்தோடனே ஒரு 5000 புது கனெக்ஷன்ஸோட அட்ஜஸ்டன் கனெக்ஷன்ஸோடு வருது.
ஆனால் அது போக போக என்ன ஆகுது, அந்த கனெக்ஷனோட கண்டக்டிவிட்டி வந்து எங்கெல்லாம் நிறைய ஆக்டிவேஷன் போயிட்டுருக்கோ அதோட கண்டக்டிவிட்டி அதிகமாகினே இருக்கும். எங்கெல்லாம் ஆக்டிவேஷன் போலியோ அந்த கனெக்ஷன்ஸ்லாம் டோட்டலாக என்ன பண்ணுறது, அது ரொம்ப வீக் ஆகிட்டு காணாமையே போயிடும். அந்த கனெக்ஷன் வந்து இட் ரெடியூஸ். ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு 4 பேராமீட்டர் இருக்குது. ஓகேவா, இந்த 4 பேராமீட்டர் வச்சு ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் போட்டாலே தி சிஸ்டம் கேன் இவால்வ் இன் டு அ வெரி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் திங். ஸோ நியோ கார்டெக்ஸே நீங்கள் ஆக்சுவல் நியோ கார்டெக்ஸே பார்த்தா கூட வந்து இட்ஸ் ஜஸ்ட் அதே கைண்ட் ஆஃப் நியூரல் அசம்பிளி ரிப்பீட்டட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் டிஃப்ரெண்ட் காலம்ஸ் தான். ஸோ நீங்கள் உங்களோட அந்த நியோ கார்டெக்ஸோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக வந்து உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டியும் வந்து ரொம்ப அதிகமாகிடும். யூ வில் லேர்ன் டு அசோசியேட் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரெயினில் இடம் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தேர் கெட்டிங் அசோசியேட்டட் தே வில் ஆல்சோ ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ் தாட். அண்டு அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்னேன்ல, இப்போ என்ன ஆகும்னா ஒரு பெயின்ஃபுல் இன்புட் வந்தால் டக்குன்னு அவுட்புட்டுக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிறேன்ல, அது வந்து இட் இஸ் நாட் டக்குன்னு போகிறதுலாம் இல்லை. அது அவுட்புட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே வந்து சில ஒரு ஒரிங் ரீஜன்லாம் இருக்கும். சரி, நம்ம ஏதோ பிரச்சனை, அதுக்கு வந்து பிரச்சனைக்கு கரெக்டான ஆக்ஷன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாம் கூட ஒரு சின்ன இங்கே ஒரு சப்லூப் மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகி கரெக்டான அவுட்புட் ஆக்ஷன் எடுக்கிறது அது மாதிரிலாம் போகும். சரி ஓகே, நான் ஃபஸ்ட் நான் சொன்னேன் ஒரு பெயின்ஃபுல் சிக்னல் இல்லை போரிங் சிக்னல் வருதுன்னா வந்து யூஆர் டேக்கிங் அன் அவுட்புட் ஆக்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ரேண்டமாக ஃபஸ்ட் நீங்கள் அவுட்புட் ஆக்ஷன் எடுப்பீங்க. ரேண்டமாக அவுட்புட் ஆக்ஷன் எடுத்தால் கூட வந்து யூ won't have any சக்ஸஸ். ஸோ அது வந்து அகெயின் திருப்பி இந்த ஃபாஸ்ட்டாக லூப் ஆக்டிவேட் ஆகும். லூப் ஆக்டிவேட் ஒன்லி வென் யூ டேக் த கரெக்ட் ஆக்ஷன் யூ வில் கெட் சம்திங் நியூ. கரெக்ட் ஆக்ஷன் எடுத்த பிறகு தான் வந்து இந்த லூப் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகி கொஞ்சம் யூஆர் சென்சிங் சம்திங் நியூ. ஓகே, ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ஆகும்னா வந்து யூஆர் டேக்கிங் ஆக்ஷன்ஸ் ரேண்டம்லி. பட் போக போக வந்து யூ வில் லேர்ன் டு கேட்ச், யூ வில் லேர்ன் டு டேக் த கரெக்ட் அவுட்புட் ஆக்ஷன். ஒரு பாலை கேட்ச் பண்ணுறதாலும் சரி, இல்லைனா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எனி திங் ரைட், யூ லேர்ன் டு டூ இட் கரெக்ட்லி. ஜஸ்ட் அகெயின் இந்த சேம் மெக்கானிசம் வச்சு தான், ஹெப்பியன் லேர்னிங் வச்சு தான். அண்ட் லைக் ஐ செட், இந்த டேரெக்டாக அவுட்புட்டுக்கு போகாது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து ஒரி பண்ணிட்டுருக்கீங்கல்ல, அடடா அச்சா இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டின்னு வச்சுக்கோங்க, ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டி பற்றியே யோசிச்சுட்டுருக்கீங்க. அதை பற்றியே திருப்பி யோசிச்சு அதை பற்றியே வந்து சரி அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டுருக்கீங்க. ஸோ அப்புறம் ஏதோ பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அதுவும் வேலைக்காரனா சரி இது போகிறீங்க, சரியா போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டுருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரிங் ரீஜன் மாதிரி. ஓகேவா? ஆனால் இல்லை இப்போ வந்து ஸோ அது நீங்கள் ப்ளஷரபுளாக ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நத்திங் ரியலி கோஸ் டு தி அவுட்புட். இதெல்லாம் வந்து ஒரு புது ஏரியா, புதுசாக ஒரு இதையோ யோசிக்கிறீங்க. ஸோ புதுசாக யூஆர் ஜஸ்ட் பிரிங்கிங் இட் டு தி ஒரு புது நியூரான் ஆக்டிவேட் ஆகிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். பட் இப்போ அது ஒரு ஹையர் லெவல் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேர் இஸ் நோ டெல்லிங் தட் இந்த தாட் வந்து ப்ளஷர் தாட்டு, இந்த தாட்டு பெயின்ஃபுல் தாட்டு அப்படின்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் உட்காந்து எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அது வந்து நல்லதாக கெட்டதான்னு எப்படி சொல்கிறது? எப்படியுமே வந்து யூ ஆர் நாட் டேக்கிங் எனி அவுட்புட் ஆக்ஷன். நீங்கள் சும்மா பெட்டில் படுத்துன்னு சும்மா யோசிச்சுன்னு தான் இருக்கீங்க, ஓகேவா? பட் இட்ஸ் ஸ்டில் இட்ஸ் ஆல் இன் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி நெட்வொர்க். அது ஓவரால் என்ன சொல்கிறேன்னா, திஸ் நெட்வொர்க் ஹேஸ் த ட்ரைவ் டு டூ அன் இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷன், ஓகேவா? அண்ட் லைக் ஐ செட், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மோர் பேராமீட்டர்ஸ் போட்டோன்னே, மோர் நியூரான்ஸ் போட்டோடனே இட் வில் ஆல் ஜஸ்ட் கிவ் ரைஸ் டு த கரெக்ட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் இன் த ரைட் வே. ஸோ அவ்வளோதான். தி ஒன்லி திங் தட் த சிஸ்டம் ஹேஸ் டு டூ இஸ் டு ட்ரை டு மேக்ஸிமைஸ் த இம்பேக்ட். அதை வந்து இந்த சிஸ்டம் வந்து எப்படியும் பண்ண வச்சிடும். அண்ட் அட் த சேம் டைம் நம்மளும் வந்து இது மாதிரி யோசிச்சுட்டுலாம் இருக்கோம் இல்லையா? நம்மளும் வந்து நம்ம ரொம்ப பக்காவாக எஃபிஷியண்ட்டாக வந்து நம்ம ஒன்றும் எல்லாம் செஞ்சிடறது கிடையாது. நம்ம இன்டெலிஜென்ட்டு தான். ஆனாலும் நம்ம வந்து எப்போவுமே 100% இன்டெலிஜென்ட் ஆல் டைம். நான் எப்போவுமே வந்து என்னோடய வாழ்க்கையோட சக்ஸஸுக்காக கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன், கரெக்டான டைமுக்கு எழுந்துக்கிறேன், கரெக்டான வேலை செய்கிறேன், அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ நம்மளே வந்து ரொம்ப ஒன்றும் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. ஸோ இந்த சிஸ்டமும் பர்ஃபெக்ட் கிடையாது. இது வந்து குத்துமதிப்பாக ஒர்க் பண்ணி அல்டிமேட்டாக வந்து அதை ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுது. அதே தான் நம்மளும் குத்துமதிப்பாக ஏதோ செய்கிறோம்.
பண்ணி அதெல்லாம் செஞ்சு நம்மளால் முடிஞ்சதை யோசித்து செஞ்சு நம்மளால் என்ன இம்பேக்ட் பண்ணுறோமோ அதை நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ திஸ் சிஸ்டம் will ஆல்சோ டூ தட். ஆல் இட் நீட்ஸ் இஸ் அந்த ஹெப்பியன் லேர்னிங்கு அதை வச்சு அந்த நிறைய நியூரான்ஸ் அதெல்லாம் போட்டால் வந்து இட் வில் டெவலப் ஆல் த எபிலிட்டிஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஆல் தி எபிலிட்டிஸ் ரிலேட்டட் டு இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷன் Hebbian learning alone will take care of it. Hebbian learning and நான் சொன்னேன் இல்லையா, இந்த மற்ற ரீஜன்ஸுக்கெல்லாம் மற்ற ரூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நியூரல் டென்சிட்டி நான் சொன்னல, திருப்பி ஒரு ரீஜனுக்கு வந்து நிறைய இன்புட் போயிட்டு இருந்ததுன்னா அந்த நியூரான்ஸ்லாம் வந்து அந்த ரீஜனில் நிறைய டென்சிட்டி அதிகமாகும். அந்த அதுக்கெல்லாம் நம்மளே வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு ரூல்ஸில் நம்மளே க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூரானுக்கு வந்து 10,000 டைம்ஸ் வந்து எக்ஸைட் ஆகிட்டு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இட் கேன் ஸ்ப்ளிட் இன் டு 2. அது மாதிரிலாம் நம்மளே சும்மா ரூல்ஸ்லாம் கோட் பண்ணி அதை நம்ம வர வச்சுக்கலாம். ஸோ நம்ம we can just start with something like this and put it in a toy or something and just give it everything, all the inputs and outputs needed and see how it evolves. அதுவே வந்து it will exhibit intelligent behavior. அதனே நம்ம பார்த்தாலே தெரியும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஏஜிஐ அப்படின்றாங்க இல்லையா, ஏஜிஐக்கு வந்து நீங்கள் ஃபண்டிங் வந்து கரெக்டாக எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா வந்து யூஸ்வலாக டெக்னாலஜிக்கு யார் நிறைய ஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மிலிட்ரி தான் பண்ணோம். நீங்கள் மிலிட்ரியில் போயிட்டு நான் சும்மா ஒரு டாய் பொம்மை தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், அது வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ணாது, அது சும்மானா அதுக்கு எது தோணுதோ அதுதான் பண்ணும் அப்படின்னா யாருமே ஃபண்டிங் கொடுக்க மாட்டாங்க. மிலிட்ரியாக இருக்கட்டும், நீங்கள் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் வச்சு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஆப்ஸ் ஊபர் ஓலா அந்த மாதிரி ஆப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், யாருமே எதுவும் கொடுக்க மாட்டாங்க. டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸ்னால் நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும். இல்லைனா வந்து இந்த மாதிரி சும்மானா கதை பண்ணுற இதுக்கெல்லாம் யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா? சாட் பாட்டுக்கெலாம் நீங்கள் கரெக்டாக லாங்குவேஜ் ஜென்ரேட் பண்ணணும், ஏதோ தானோலாம் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒன்லி பிளேஸ் வேர் யூ கேன் ஃபைண்ட் ஃபண்டிங் ஃபார் ஏஜிஐ வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான். இப்போ வந்து நீங்கள் ரோபோ ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்களா, இல்லை ரோபோ வந்து அந்த ரோபோ வந்து ஒரு மொக்க ரோபோ, வெறுமே வந்து தட்ட வண்டியும் தூக்கின்னு வேறு எதுவும் செய்யாது. அதை பார்த்தே நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிறீங்கல்ல. ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அதில் வந்து ஒரு டாய் ரோபோ இருக்குது, அது வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி தான் வந்து அதுக்கு வந்து கேப்பபிலிட்டிலாம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து அந்த கடைக்கு அந்த வென்யூக்கு நீங்கள் டெய்லி போவீங்க இல்லையா, இட் வில் பி அ குட் ஃபன் திங், ரைட்? ஸோ அது மாதிரி தான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து இந்த ரோபோட்டிக் டெவலப்மெண்ட்டை கம்பைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இந்த இதில் நான் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்றதுனால. பட் ஏன் மேபி அது டெவலப் ஆக வந்து ஐ வாண்ட் டு ட்ரை டு கிரியேட் திஸ் வென்யூ இன்டு சம்திங் மோர் லைக் ஒரு ரோபோட்டிக் டெவலப்மெண்ட்டை வச்சு ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு இது நிறைய விஷயம் பண்ணலாம். ரோபோ வார்ஸ் அது இதுன்னு வச்சு கூட நம்ம நிறைய பண்ணலாம். பட் ஃபார் நவ் ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ் காஃபி ஷாப். ஓகே, ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னா வந்து யூ கேன் டைரெக்ட்லி கம் டு தி ஷாப் அண்ட் we can see that. Okay.